Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss எல்லாமே ட்ரேட் எடுக்காதீங்க. As usual நான் சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். உங்களோட டார்கெட் என்ன ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுங்கள். இது வரலாம் ப்ரைஸ் போகணும், அது வரலாம் அந்த செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியாமையே வந்து பையோ சேலோ எதையும் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நான் 100% யாராலும் கணிக்க முடியாது. ஒரு 75% போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ரீசனால் இது வரலாம் போகுன்றதை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜஸ்ட் நேற்று ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம இந்த 200 likes அபோவ் இருந்தால் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியூ தான். ஏன்னா வந்து டே பை டே லைக்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு வேளை நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ, இப்போ ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லையோ அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் முன்பு எல்லோருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம எல்லோரும் அந்த மீட் பண்ணலாம். நம்ம அந்த வெபினாரில் ஆன்லைனில் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்துலேயே. பெல்லைக்கான கிளிக் பண்ணி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இப்போ புது ஏரியாவுக்குள்ளே நிஃப்டி 50 நுழைஞ்சிருக்கு. ஆல் டைம் ஹை எப்படி இருக்கும், இதனுடைய சினாரியோ அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி மூவ்மெண்ட் ஆகுது பார்க்கலாம். அதுக்கு மாதிரி சின்னதாக ஒரு ஹை பிரேக் ஆக சொல்ல அதனுடைய மூமெண்டம் எப்படி இருக்குன்றதையும் ஒரு சின்னதாக ஒரு 2 minutes பார்த்துட்டு வந்துடலாங்க. அதாவது அதனுடைய ஹை கிராஸ் ஓவர் சொல் பார்த்திங்கன்னா ஒரு புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் வந்ததுன்னா அதனுடைய கண்டினியூஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக போகும். அதுக்குள்ளே சின்ன புல் பேக் வரும். இது வீக்லி சார்ட். இது பிரேக் ஆன உடனே க்ரீன் வந்து எப்போவாச்சும் ஒரு டைம் ரேர் போகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போகும், ஒரு புல் பேக் போகும், ஒரு புல் பேக் இப்படி தான் மறந்தும் ஒரு ஏரியா கடந்ததுன்னா மேலே மூவ் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஒரு புது ஏரியாவில் நுழைய சொல்ல ஃப்ரெஷ், அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸ் எதுவும் இல்லை, ஆல் டைம் ஹையில் மூவ் ஆகுது. இப்போ முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு 9100 பிரேக் லெவல் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பயந்து தான் காலம் வைக்கும். எப்படி கொஞ்சம் பயம் இருக்கும். திரும்ப ஒரு லோ கிரியேட் பண்ணும், அந்த ஹையை பிரேக் பண்ணும், திரும்ப லோ கிரியேட் பண்ணும், அந்த ஹையை பிரேக் பண்ணும். இப்படி தான் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அதுக்கு மூவ்மெண்ட் ஆக சொல்ல என்ன இந்த ப்ரீவியஸ் புல் பேக் இது வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போய் மறக்காமல் இதுலேயும் நம்ம 200 likes மேலேயும் வந்து லைக்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ண சொல்லும். இது கூட தான் ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ அந்த கோவிட் விஷயத்தால் வந்து எல்லாமே அந்த ப்ரீவியஸ் லோ எல்லாம் பிரேக் ஆகிட்டு வந்தது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம எல்லா சினாரியோலையும் யோசனை பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அப்படியே கடந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிடும் அப்படின்ற ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் நம்ம திங்க் பண்ணி கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹை கிராஸ் பண்ண சொல்லும். ஏன்னா இது ஹை இல்லை, இப்போ ஆல் டைம் ஹைன்றது இது தானே. ஸோ இந்த ஹை கிராஸ் பண்ணால் கண்டினியூ அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடச்சி. அதாவது இந்த மூமெண்டமில் எந்த ஸ்பீட் நம்ம எதிர்பார்த்தோமோ அது வந்து இதில் மூவ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டு இப்போ இந்த ஹையை பிரேக் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையை 18,600 மேலே க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ரைட், சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு பேட்டர்னும் க்ரியேட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு புல் பேக்குன்னு சொன்னோம் இல்லை, அதுவும் கிடச்சிருக்கு. அப்புறம் இதுலேயும் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு கரெக்ஷனுங்க வந்து அதுக்கப்புறம் புல் பேக் வந்து பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்துடலாம். ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன்னா எல்லா டைம் ஃப்ரேமுக்கும் இது பொருந்தும். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு பிரேக் அவுட் உள்ளே ஆகுதுன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு கரெக்ஷன் பாருங்கள். சிம்பிள் சொல்ல வரதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, நம்ம பை தான், மார்க்கெட்டு க்ரீனாக போகுது, எல்லாமே சூப்பராக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். என்னென்னா சப்போஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு எந்த லோ இருக்குது நம்ம வெளியே வர்றதுக்கு, எப்படி நாம் வெளியே வர்றதுக்கு எந்த லோ இருக்குது அந்த லோ கட் பண்ணி வெளியே வருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிடலாம். பட்ஸ் அதாவது நம்ம எங்கே வெளியே வர்றதுன்னு தெரியாமல் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வாங்கடா சரி எங்கே வெளியே வந்துடலாம், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு ப்ரீவியஸ் லோ கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வெளியே வரலாம். ஓகேங்களா? சரி, நம்ம ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போகலாம். ஏன்னா அந்த 2 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டேன். சாரி, கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருந்ததால் அது 2 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு வரதில்லை.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் இன்றைக்கி எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அதாவது ரேஞ்சுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னா, நான் இந்த மாதிரி ரேஞ்சில் ஹையர் லோ மார்க் பண்ணி க்ரியேட் ஆகுன்னு சொல்ல வரல. ஒரு லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அது இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 18,500 525 இதை நீங்கள் சப்போர்ட்டாக பார்க்கலாம். எப்போது இந்த லெவல் பிரேக் ஆகாத வரலாம். இதுக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்களா, இது ஆக்சுவலாக நம்ம இதையும் சப்போர்ட் எடுத்துக்கலாம். இங்கே தான் ஷார்ப்பாக இங்கேயே போகணும் இல்லை, இந்த ஏரியா வந்து நம்ம சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த லெவலில் இங்கேயே எடுத்துக்குவாங்க ஒரு சிலர். இதுவும் சப்போர்ட் தான். ஓகே, இதுவும் சப்போர்ட் தான், இதுவும் சப்போர்ட் தான். ரெண்டு வந்து சப்போர்ட் லெவல். அதாவது 18,500 520 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும் நிஃப்டிக்கு. அதாவது மேலே போகிறதுக்கு தாங்கி பிடிக்கிற ஸ்டேஜ். அப்படி பார்த்தா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நம்ம இங்கேருந்து ஒரு அப் மூவ் பார்க்கணும். அது திரும்ப வந்து மார்க்கெட் ரேலி கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து 18,600 லெவல்லேருந்து திரும்பவும் அப் மூவ் கொடுக்குமாங்க. நமக்கு இது இந்த ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் இந்த 50% கிட்ட வருது. ஸோ இங்கேருந்து நம்ம அப் மூவும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ரேஞ்சில் நம்ம இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணலாம். ஒன்று, இந்த ரேஞ்சில் கீழே வந்துச்சுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஒர்க் ஆகிட்டு அந்த லோ கிரியேட் பண்ணினா இந்த லெவல் வருதான்னு ரெண்டு விஷயத்தில் நம்ம ரெடியாக இருக்கணும் இன்றைக்கி. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் நேற்று இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க. மேலே கொண்டு போய் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வந்திருக்காங்க. அகைன் மேலே போகணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகணும். இல்லை இந்த சப்போர்ட் முடியல அப்படின்னா கொஞ்சம் கீழே வரும், மேலே போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் 18,600. அந்த ரெசிஸ்டன்ஸை அகைன் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் ஆகுதா அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இன்றைக்கி ரேஞ்சு தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். தரேன் இன்னும் கண்டினியூவாக எங்கே போகணுன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு மார்க்கெட் இந்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 18,520 கீழே சப்போர்ட் லெவலும், மேலே வந்து பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்டு 18,675. அதாவது அந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பையோ சேலோ எங்கே எடுக்கலாம் அப்படின்னா இந்த லெவல். அதாவது ஒரு டவுன் ஆகட்டும், ஒரு புல் பேக் மேலே போட்டோம், அகைன் அந்த டவுனை பிரேக் பண்ணிச்சுன்னா சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மேலே நம்ம பையிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது பாருங்கள் 18,600 இங்கேருந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டோம், கொஞ்சம் புல் பேக் ஆகட்டும், திரும்ப அந்த ஹையை பிரேக் பண்ணால் அப்போ நீங்கள் பை பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன்னா அந்த 200 லைக்ஸ் மேலே இருந்தால் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிடலாம். மேபி இன்றைக்கி ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சாரி. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் ஒரு சின்னதாக ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாட்டம் சைடுலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குது. கீழே சப்போர்ட் எடுக்க மேபி 42,900 வரலாம். 42,900 வரலாம் ப்ரைஸு. அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப மேலே போதா இல்லை இந்த லெவல் கட் ஆகிட்டு இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுத்து கீழே வருதா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ப்ரெசென்ட் ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். 42,900 850 இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கேருந்து ட்ராப் பண்ணி இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருந்தேன் நம்ம ப்ரைம் குரூப்பில். ஓகே, இந்த மூமெண்டம் ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பிரேக் அவுட்டில் க்ளோசிங்கும் கொடுத்துச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஆங்கிளில் கொடுத்தேன் ரெசிஸ்டன்ஸ். நான் இந்த மாதிரி போட்டு இது ரெசிஸ்டன்ஸ் தெரியாது, இதில் ப்ரைஸ் மேலே மூவ் ஆகணும். இந்த டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து நம்ம ப்ரைம் குரூப், நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல் குரூப். நீங்களும் இதில் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஃபீஸ் வந்து எவ்வளோ, எத்தனை நாள் கிளாஸ் இருக்கும், 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சார் ஃபீஸ் என்ன அப்படின்னு. ஓகே, முழுக்க கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சும்மா காப்பி ட்ரேட் பண்ணுறதுல ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நிறைய பேர் என்னென்னா ப்ரைம் குரூப்பில் வந்து அந்த பார்த்து காப்பி பண்ணி ட்ரேட் பண்ணலான்றாங்க. அது வந்து அப்படி கிடையாது. காப்பி பண்ணி ஒருத்தர் சார்ந்தே இருப்பீங்க இல்லைங்களா, அப்போ கடைசி வரலும் ஒருத்தர் பார்த்து தான் பண்ணணும்னு வரக்கூடாது. நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ண எப்போ கற்றுக்கிட்டு. ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா, ரேஞ்ச் இப்போ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் என்ன, கீழே 42,870 சப்போர்ட் எடுத்துக்கிறோம். இங்கே திரும்ப மேலே போனால் என்ன ஆகும், 43,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று ப்ரைஸ் இங்கேருந்து வந்தால் பையிங்காக போங்க, மேலே போயிடுச்சுன்னா அங்கேருந்து திரும்ப சேலிங்காக வாங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இங்கேருந்து ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த பிரேக் டவுனில் சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் போகணுச்சா கூட உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வரும் இந்த ஏரியாவை, அங்கேருந்து ப்ரைஸ் வந்து சேல் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடைக்கும், இதுக்குள்ளே சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.